நம்ம ஊர்ல இருக்க செம்பருத்தி பூவுக்கும் அமெரிக்கால இருக்க செம்பருத்தி பூவுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா பேர் மட்டும்தாங்க வித்தியாசம். இந்த பூவோட பேர் வந்து ரோஸ் ஆஃப் ஷாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைபிஸ்கஸ் வெரைட்டியே தான், பட் இது வந்து வின்டர் ஹார்டி. ஒரு வருஷம் வச்சுட்டிங்கன்னா போதும், வருஷம் வருஷம் அதுவே சூப்பராக வளர்ந்துரும். ஈஸி கேர் ஃப்ரீ பிளான்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த செடி தான் சொல்லுவேன். வின்டரில் பார்த்தீங்கன்னா வெறும் குச்சி மட்டும்தாங்க இருக்கும். ஸ்ப்ரிங்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே போதும், நல்லா கொழுந்து விட்டு ஜம்முன்னு வளர ஆரம்பிச்சிரும். ஒரு ஒரு பிரான்ச்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மொக்கு வச்சுருக்கோம். நான் வந்து மிராக்கல் க்ரோ பிளான்ட் ஃபுட்டு மட்டும்தான் போடுறேன், வேறு எதுவுமே போடுறதில்ல. அதுவும் அந்த பூக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் கிட்டத்தட்ட 50-60 பூக்கு மேலே பூக்குங்க. அதுவும் வந்து இதுக்கு நல்ல பாலினேட்டர் பிளான்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் சொல்லுவேன். ஹனி பீஸ்லாம் சுற்றி சுற்றி இதுக்கிட்டேயே தான் வர மாதிரி இருக்கும். இது வந்து ஒத்த அடுக்கு, இந்த மாதிரி நிறைய அடுக்குள்ள செம்பருத்தி பூவுமே இருக்குது. என்கிட்ட வந்து இந்த கலர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கலர் செடியை வாங்கி வச்சுருந்தேன். உங்களுக்கு வந்து செம்பருத்தி பூ பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செடியை ட்ரை பண்ணி பாருங்கள்.